மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவை மாவட்டத்தில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்ததாக குறிப்பிட்ட அவர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் இந்தியாவிலேயே சிறந்த காவல் நிலையம் என்ற பரிசையை பெற்றதாக சுட்டிக்காட்டினார். மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் SP வேலுமணி வலியுறுத்தினார். கண்டிப்பா இது போன்ற நிகழ்ச்சி எங்கேயும் நடக்கூடாது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இன்றைக்கு கஞ்சாய்க்கு வைக்கிறாங்க, இளைஞர்கள் அடைகிறாங்க. இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் ரொம்ப அதிகமாயிருச்சு. எங்களுடைய கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி நடந்தது மிகப்பெரிய வருத்தம். கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை